ஹலோ நண்பர்களே, பார்ட் 2 வீடியோ வந்தாச்சு. கடைசியாக பார்ட் 1 வீடியோவில் மலர் ஆஸ்பத்திரி காமிச்சிருப்பேன். ஒய்ஃப்க்கு டெலிவரி டேட் வந்துருச்சு. போய் செக்கப்புக்கு போனோம். டாக்டர் அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கொடுத்தாங்க. 2வது ஃப்ளோரில் ரூமு. உள்ளே போய் பார்த்தோம்னா நல்லா ஸ்பேசியஸான ரூமு. அப்புறம் பாப்பா படுக்க வைக்கிறதுக்காக ஒரு தொட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒய்ஃப் டெலிவரி முடிஞ்சு வந்து அவங்களுக்குன்னு தனியாக பெட்டு, அப்புறம் கப்போர்டு, அதில் லக்கேஜ் வச்சாச்சு. அப்புறம் பக்கத்தில் இன்னொருத்தவங்க பார்த்துக்கிறதுக்காக இன்னொரு பெட்டும் கொடுத்துருந்தாங்க. நல்லா வாஷ் பேஷன், அப்புறம் தனியாக ஒரு பாத்ரூமு, அப்புறம் பால்கனி எல்லாம் நல்லா இருந்தது. நல்லா மேலே வந்து ஜன்னல், பெரிய ஜன்னல் வச்சுருந்தாங்க. நல்லா காற்று வருது. அதுவும் இல்லாமல் ரூமில் யாருமே இல்லை. ஒய்ஃபோட வலையெல்லாம் கழட்டி வைக்க சொல்லிட்டாங்க. கழட்டி வச்சுட்டு அதை ஒரு கவரில் சேஃப்டி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அங்கேருந்து மறுபடியும் காலையில் நடக்க ஆரம்பித்தாச்சு. டாக்டர் நடன்னு சொல்லிட்டு நடக்க சொல்லிட்டாங்க. அதனால் ஒய்ஃப் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு மிட் நைட்டில் ஒரு மணி 12 மணிக்கு குழந்தையோட துடிப்பு பார்க்கணுன்னு சொல்லிட்டு கீழே வர சொல்லியிருந்தாங்க. 2 மணி நேரத்துக்கு ஒன் டைமு. இங்கே 24 ஹவர்ஸும் முழிச்சு தான்ப்பா இருக்கிறாங்க மலர் ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் குழந்தை வெளியே வரப்போகுது, நீங்கள் நடக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். நானும் ஒய்ஃப் கூடயே சேர்ந்து நடந்து கால் வலி தான் மிச்சம். கடைசியாக என்ன சொல்லிட்டாங்க, குழந்தை கொஞ்சம் தொப்புள் சுற்றி இருக்கிறதுனால நார்மல் டெலிவரி ஆகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வலி ஊசியும் போட்டு பார்த்தாங்க. அப்போது ஹார்ட் பீட் குழந்தையோடது டவுன் ஆகுது, ஹை ஆகுது. அதனால் அது ரிஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே போகலாம், வேறு என்ன பண்ணுறது, யார் யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 5:30 மணிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தை 6:03 பிறந்துச்சு. பார்க்குறதுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் ஹாப்பி, சந்தோஷம். பேபி பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷம். அதுக்கப்புறம் ஒய்ஃபும் எழுந்திரிச்சு குழந்தைய கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. சிசேரியன் தான் பண்ணியிருக்கு. இருந்தாலும் ஒய்ஃப்க்கு அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதனால் டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்து குழந்தைய கொஞ்சம் ஆரம்பிச்சு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. பேபி எப்போ பிறந்ததுன்னு சொல்ல மாட்டேன் பாருங்கள். ஒய்ஃபை அட்மிட் பண்ணது 16 ஒன் டே பார்த்தோம். 15 ஈவினிங் வந்துட்டு 16 ஒன் டே பார்த்தோம். அதுக்கப்புறம் 17 காலையில் 6:03 பேபி பிறந்துச்சு. சரி பேபிலாம் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கான நேரமும் வந்துடுச்சு. அதனால் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலோட லொக்கேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மோகனூரில் மலர் ஹாஸ்பிட்டல். உண்மையாலுமே மலர் ஹாஸ்பிட்டலில் நல்லா சூப்பராக பார்க்குறாங்க.